ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புது நாவல் தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. எல்லா அழைப்பதிகள்லையும் மஞ்சள் தடவிட்டியா மீரா? வாஞ்சையாய் மகளை பார்த்தாள் கல்யாணி. என்னைக்கு கொடுக்க ஆரம்பிக்க போற? நாளைக்கே. மஞ்சள் தடவிய அழைப்பதழ்களை கட்டுக்கட்டாய் அடுக்கி சணலில் கட்டி மேஜை மீது வைத்தாள் மீரா. கல்யாணத்துக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு. எல்லாத்தையும் சட்டுப்புட்டுன்னு கொடுத்து முடிச்சிடு. சரிம்மா. யாரோட பேரும் விட்டு போயிடக்கூடாது. பாவம், உங்க அப்பா பணத்தை புரட்டவும் நகைகள் வாங்குறதுக்கும் அலைஞ்சிட்டு இருக்காரு. பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு வீடு வீடா போறதுக்கு அவரை இழுக்காத. நீயே எல்லாத்தையும் பாத்துக்க. வேணும்னா ஆண்டாள துணை கழிச்சுக்கோ மீரா. சரிம்மா. தலையை பலமாய் ஆட்டினாள் மீரா. அப்பொழுது மீராவை நோக்கி வேகமாய் ஓடி வந்தாள் ஆண்டாள். மீராவின் தங்கை. மீராவை விட 2 வயது இளையவள். அக்கா, உனக்கு ஃபோன். எனக்கா? உனக்கேதான். யார்கிட்ட இருந்து? அதை ரிசீவரை எடுத்து நீயே தெரிஞ்சுக்கோ. கேலியாய் சிரித்து கொண்டு நகர்ந்தாள் ஆண்டாள். அவர்கள் வீட்டில் போன் இல்லை. பக்கத்து வீட்டில் இருக்கிற சேது மாதவன் வீட்டிற்கு தான் போக வேண்டும். மீரா ஆர்வமாய் ஓடினாள். அவர்கள் வீட்டு ஹாலில் மூலையில் இருந்த டீப்பாய் மீது ரிசீவர் கவிழ்க்கப்படாமல் மல்லாத்த நிலையில் இருந்தது. ரிசீவரை கையில் எடுத்தாள். ஹலோ என்றாள். பேசுறது மீரா தானே? மறுமுனையில் ஒரு ஆண் குரல் கேட்டது. ஆமா, நீங்க யாரு? என தெரியலையா மீரா? தெரியல. சட்டுன்னு சொல்லுங்க, யாரு நீங்க? சற்றே கோபமாய் கேட்டாள் மீரா. கிருஷ்ணா. உன்னோட மயில் கழுத்துல இன்னும் 15 நாள்ல 3 முடிச்சு போட போறவன். நீங்களா? உங்களுக்கு எப்படி எங்க பக்கத்து வீட்டு ஃபோன் நம்பர் தெரியும்? உன்னை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன். சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. விஷயம் இருந்தாதான் உன் கூட நான் பேசலாமா, இல்லாட்டி பேசக்கூடாதா? ரிசீவரை பிடித்துக்கொண்டு அமைதியாய் நின்றாள். அவனுடைய காதல் வழிகிற கிறக்கமான குரல் உடம்பினுள் மின்சாரத்தை பாய்ச்சியது. மீரா, என்ன மௌனமாயிட்ட? கல்யாணத்துக்கு முந்தையே நான் உன் கூட பேசுறத நீ விரும்பலையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. காரணம் இல்லாம பேசினா மற்றவங்க தப்பா நினைப்பாங்களே, அதான். நான் இப்ப காரணத்தோட தான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாளா இருக்குன்னு முகூர்த்தப்பட்டு சேலை எடுக்கிறதுக்காக திருப்போணத்துக்கு போக போறோம். நீ வீட்ல இருந்து உங்க அப்பாவும் அம்மாவும் வரப்போறாங்க. நீயும் வர்றியா மீரா? கூட நீ வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்? எனக்கு இங்க ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. எல்லோருக்கும் கல்யாண அழைப்புதலை இன்னும் 2 நாள்ல கொடுத்து முடிச்சாகணும். சாரிங்க, என்னால வர முடியாது. உனக்கு என்ன கலர் பிடிக்கும், அதையாவது சொல்லு மீரா. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர்ல எடுங்க. அவளுடைய பதிலுக்கு காத்திராமல் ரிசீவரை டொக்கென்று கவிழ்த்தாள். அதற்குள் கல்யாணியும் பக்கத்து வீட்டிற்கு ஓடி வந்து விட்டாள். யாரு போன்ல? உன்னோட வருங்கால மாப்பிள்ள. என்ன சொன்னாரு? முகூர்த்தப்பட்டு சேலை எடுக்கிறதுக்கு திருப்புவனத்துக்கு போறோம், கூட நீயும் வர்றியான்னாரு. நான் வரலைன்னு சொல்லிட்டேன். முதல்ல ஆசையா கூப்பிட்டுருக்காரு. முகத்துல அடிக்கிறாப்புல வரலைன்னு சொல்லிட்டியே, என்ன பொண்ணுடி நீ? கல்யாணி படபடத்தாள். அம்மா, இந்த காலத்துல ஆம்பளைங்களை பத்தி உனக்கு சரியா தெரியாது. அவர் கூப்பிட்டதுமே வர்றேன்னு ஓடுனா நாளா பின்ன என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தாலி கழுத்துலயே ஏறல, அதுக்குள்ள நான் கூப்பிட்டேன்னு ஓடி வந்தியே, யார் கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் இப்படிதான் ஓடுவியான்னு நான் குசாம கேட்பாங்கம்மா. யாரையும் லேசா எடை போட்டுடாம எப்பவும் எச்சரிக்கையா இருக்கணுமா என்றாள் மீரா. அதுவும் சரிதான். தலையை அழுத்தமாய் ஆட்டினாள் கல்யாணி. பகுதி 2. வெறும் இன்விடேஷன் மட்டும் கொடுத்து எங்களை எல்லாம் ஏமாத்த பாக்குறியா மீரா? கண்களை சிமிட்டினாள் ஸ்வேதா. மீரா கொடுத்த இன்விடேஷன் கார்டை வாங்கி வார்த்தை வார்த்தையாய் படித்து பார்த்தாள். வேற என்னடி வேணும்? ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் பார்ட்டி வைக்கணும். நீ வச்சுட்டா போச்சு. இப்பவே வாயம் பின்னால. ஹோட்டல் அரபிக்கு கூட்டிட்டு போய் 4 கப் பாசந்தி வாங்கி தர்றேன். தோள்களை குலுக்கியபடி சிரித்தாள் மீரா. இந்தா மீரா, குங்குமம் வச்சுக்கோ. ஸ்வேதாவின் அம்மா குங்கும சிமிலை கொண்டு வந்து நீட்டினாள். குங்குமத்தை தொட்டு நெற்றியில் இட்டு கொண்டாள் மீரா. ஒரு சில்வர் பிளேட்டில் பிளவுஸ் பிட், மஞ்சள், குங்குமம், பூ, பழம் எல்லாம் வைத்து நீட்டினாள். ஏமா, இதெல்லாம் வெள்ளிக்கிழமை அதுவுமா வீட்டுக்கு வந்திருக்க, வெறுங்கையோடு அனுப்ப முடியுமா? சரி, என ஆசிர்வாதம் பண்ணுங்க. காலில் விழுந்து வணங்கி விட்டு ஸ்வேதாவின் அம்மா தந்ததை பெற்றுக்கொண்டாள். ஸ்வேதாவை கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடியே எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. எனக்கு புடவை கட்டி விடுறதுல ஆரம்பிச்சு மணவரையில கொண்டு போய் உட்கார்றது வரைக்கும் ஸ்வேதா தான் என் பக்கத்திலே இருக்கணும். அவ இல்லாமலா? நிச்சயமா 1 வாரம் முன்னாடியே வேணும்னாலும் அனுப்பி வச்சிடுறேன். தேங்க்ஸ்மா, நான் கிளம்புறேன். விடை பெற்று வெளியே வந்தாள். பின்னாலேயே ஓடி வந்தாள் ஸ்வேதா. மீரா நில்ல. அருகில் வந்து மீராவுக்கு மட்டும் கேட்கிற தோணியில் பேசினாள். ஏண்டி, உன்கிட்ட ஒன்று கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? கேளு. உனக்கு கல்யாணம் ஆக போற விஷயம் வினோத்துக்கு தெரியுமா? அதை கேட்டதும் மீராவின் முகம் நிறமாறி போனது. அவனை பத்தி என்கிட்ட ஏண்டி கேட்குற? அவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? கோபமாய் பார்த்தாள். மீரான்னு உன்னையே சுத்தி சுத்தி வந்தவனாச்சே. அவன்தானே என்ன சுத்தினா, நான் ஒன்னும் அவனை சுத்தலையே. உன்னை வெறித்தனமா காதலிக்கிறவனாச்சே. உனக்கு கல்யாணம்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு மீரா.
அவன் என்ன ஒரு தலையா காதலிச்சதுக்கு நானா பொறுப்பு? காதல் எல்லாம் எனக்கு பிடிக்காது. என் பின்னால வீணா சுத்தாதன்னு நான் எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. கம்ப்யூட்டர் சென்டருக்கு கம்ப்யூட்டர் கத்துக்க போறத பாதியோட நான் நிறுத்தினதுல அவனாலதான். அவன் இன்னமும் திருந்தலைன்னா நான் என்னடி பண்ணுவேன்? நான் உனக்கு ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லு. வினோத்தா பிரச்சனையை கிளப்புறதுக்கு முந்தி நீ கல்யாணம் பண்ணிக்க போற கிருஷ்ணா கிட்ட வினோத்தை பத்தி சொல்லிடு. அதுதான் உனக்கு நல்லது மீரா. இது சரி வருமா ஸ்வேதா? என் மேல எந்த தப்பும் இல்லை. நான் எதுக்கு பயப்படணும்? நடக்கிறது நடக்கட்டும். விறுவிறுவென்று தெருமுனையில் இருக்கிற பஸ் நிறுத்தத்தை நோக்கி நடந்தாள். வெளியே தைரியமாய் பேசினாலும் மனதினுள் மின்னல் கீற்றாய் பயம் எட்டி பார்த்தது. எனக்கு கல்யாணங்கிறது வினோத்துக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சா என்ன பண்ணுவான்? வினோத் முரடனாச்சே, ஏடா கூடமா ஏதாவது பண்ணிட்டா? மீராவுக்கு வியர்த்தது. பஸ் நிறுத்தத்தை நெருங்கி கம்பி தூண் மீது சாய்ந்தபடி பஸ்ஸுக்காக காத்திருந்தாள். ஒரு பஸ் வந்தது. ஏகப்பட்ட கூட்டம். படியில் கூட கால் வைக்க முடியாதபடி ஜனங்கள் பிதுங்கினார்கள். அடுத்த பஸ்ல போகலாம். அமைதியாக காத்திருக்க ஆரம்பித்தாள் மீரா. சாலையில் தூரத்தில் சுசுக்கியில் வந்து கொண்டிருந்தான் வினோத். மீரா அவனை கவனிக்கவில்லை. ஆனால் வினோத் கவனித்து விட்டான். அவளை உரசுவது போல சுசுக்கியை கொண்டு வந்து நிறுத்தினான். கீழே இறங்கினான். மீராவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. பகுதி 3. வினோத்தை பார்த்ததும் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள் மீரா. மீரா, மீரா, உன்னைத்தான் கூப்பிடுறேன். கூப்பிடுறது காதுல விழலையா? மீரா நிமிர்ந்தாள். என்ன வேணும் உனக்கு? எரித்து விடுவது போல் பார்த்தாள். நீதான் வேணும் மீரா. வினோத், நீ பேசுறது சரியில்லை. நீ பண்ணினது மட்டும் சரியா? உன்னையே நினைச்சு உருகிட்டு இருக்க. என்னை விட்டுட்டு இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்ட நீ எப்படி சம்மதிச்ச? படபடத்தான். நான் உன்னை காதலிக்கிறேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? என் மனசுல இடமில்லைன்னு எப்பவோ சொல்லியாச்சு. எதுக்காக திரும்ப திரும்ப என்ன இம்சை பண்ற? கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்றது இம்சையா? மனசுக்கு பிடிக்காத பொண்ணை வற்புறுத்துறது தான் இம்சை. நீ பணக்கார வீட்டு பிள்ளை, நினைச்சதை அடையணுங்கிற வெறி உனக்கு. அதுக்காக தான் அப்பாவியா நடிச்சு என் பின்னால சுத்தின. மத்த ஏமாளி பொண்ணுங்க போல நான் ஏமாறல. அந்த வெறுப்பு உனக்கு அப்படித்தானே? இதோ பாரு வினோத், நான் மிடில் கிளாஸ் பொண்ணு. எனக்கு உயிரை விட கற்பு தான் முக்கியம். ப்ளீஸ், இனி என்னோட வாழ்க்கையில குறுக்கிடாத. ம், முடியாது. உன்னை மறக்க என்னால முடியவே முடியாது. நீ எனக்காகவே பிறந்தவ. நீ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. வினோத், கல்யாண பத்திரிக்கை அடிச்சாச்சு, பந்தல் போட்டாச்சு, மண்டபம் பிடிச்சாச்சு. இனிமே என்ன பயம்னு நினைக்கிறியா? விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்க விடவே மாட்டேன். வரட்டுமா? பை பை, see you again. சுசுக்கியில் தாவி ஏறி பறந்தான். மீரா தூள் தூளாய் நொறுங்கிக் கொண்டிருந்தாள். அரசியல்வாதி கேசவனின் பங்களா. கேசவனை பற்றி சுருக்கமாய் சொல்லியே ஆக வேண்டும். கேசவன் முதலை, ஓநாய், குள்ளநெறி, கரடி, டைனோசர், விஷப்பாம்பு, இன்னும் பல பொல்லாத பிராணிகளின் குணம் கொண்ட மனிதர். எப்பொழுதும் எந்த கட்சிக்கு தாவுவார் என்று கணிக்கவே முடியாது. காரியமாக வேண்டும் என்றால் யாருடைய தலையையும் எடுப்பார், யாருடைய காலிலும் விடுவார். அவருடைய ஒரே மகன்தான் வினோத். வினோத் மீது கொள்ளை பிரியம். அவனுக்காக அவர் எதையும் செய்வார். அவன் ஆசைப்பட்டு விட்டால் அடுத்த நாளே அவன் ஆசைப்பட்டது அவன் வசம் இருக்கும். டாடி. கேசவனுக்கு பக்கமாய் வந்து அமர்ந்தான் வினோத். என்ன வினோத், எப்படா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அடிக்கடி கேட்பீங்கல்ல? ஆமா, நான் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் டாடி. புதுசு புதுசா பொண்ணுங்க கூட சேர்ந்து ஊரை சுத்துறது போர் அடிச்சு போச்சா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை டாடி. பின்ன நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன். அவளை அடையணும்னு துடிக்கிறேன். அவள் சாதாரண பொண்ணு கிடையாது, நெருப்பு. அவளை அடையிறதுக்கு கல்யாணம் ஒன்று தான் வழி. 3 மாசமோ 6 மாசமோ குடுத்தனம் பண்ணிட்டு அப்புறம் டைவர்ஸ் பண்ணிடலாம். அடே அப்பா, இப்படியெல்லாம் பேச எங்கடா கற்றுக்கிட்ட? உங்ககிட்ட தான் டாடி. திமிங்கலத்துக்கு குட்டிக்கு யாராச்சும் நீந்த கற்றுக் கொடுக்கணுமா என்ன? அதானே. ஆமா, யார் அந்த பொண்ணு? பேரு மீரா. மினிஸ்டர் வீட்டு பொண்ணா? நோனோ, சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு தான். அப்போ விஷயத்தை ஈஸியாக முடிச்சிடலாமே. அது சிரமம் டாடி. ஏன்? அவளுக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம் நிச்சயமாயிருச்சு டாடி. அதை கேட்டதும் கேசவனின் முகம் இறுகி போனது. பகுதி 4. மீராவின் வீட்டு வாசலில் படகு போன்ற அந்த புத்தம்புது வெளிநாட்டு கார் வலிக்கியபடி வந்து நின்றது. கேசவன், அவர் மனைவி அன்னலட்சுமி, வினோத் 3 பேரும் கீழே இறங்கினார்கள். அன்னலட்சுமியின் கையில் அழகிய பெரிய வெள்ளி தாம்பலம். அதில் பட்டுச்சேலை, காசு மாலை, குங்குமச்சிமில், இன்னும் பல மங்கள பொருட்கள் தெரிந்தது. ஈசி சேரில் படுத்திருந்த அப்பா பாலதண்டாயுதம் அவசரமாய் இருந்தார். புருவத்தை உயர்த்தினார். கேசவனின் முகம் பத்திரிகைகளிலும் போஸ்டர்களிலும் அடிக்கடி பார்த்தது என்பதால் சட்டென்று அடையாளம் புரிந்தது. இவர் அரசியல்வாதி கேசவனாச்சே. நம்ம வீட்டுல இவருக்கு என்ன வேலை? குழப்பம் சூழ்ந்தது. படபடப்பும் கூடியது. வியர்த்தார். கையும் போடவில்லை, காலும் போடவில்லை. நாங்க உள்ள வரலாமா? மூவரும் கேட்டபடியே உள்ளே வந்தார்கள். அவர்களாகவே ஆளுக்கு ஒரு நாற்காலியில் அமர்ந்தார்கள். வாங்க வாங்க. கைகளை குவித்தார் பாலதண்டாயுதம். நீங்க அரசியல்வாதி கேசவன் தானே? ஆமா. தோள்களை குலுக்கினார்.
இவங்கெல்லாம் யாருங்க? அடுக்கலையிலிருந்து வெளியே ஓடி வந்த கல்யாணி கணவனிடம் கேட்டாள். மீராவும் ஆண்டாளும் உள்ளறை ஜன்னலின் வெளியே பார்வையை வீசி நடப்பதை கவனித்தார்கள். மீராவுக்கு வினோத்தை பார்த்ததுமே சர்வ நாடியும் முடுங்கி போனது. நீங்க எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்றார் பாலதண்டாயுதம். தாராளமா. நீங்க தான் மீராவோட அப்பாவா? ஆமா. உங்க பொண்ணு மீராவை என் பையன் விரும்புறான். அவன் விரும்பின எதையுமே நான் அவனுக்கு வாங்கி தராம விட்டது கிடையாது. கட்டிக்கிட்டா மீராவைத்தான் கட்டிப்பேன்னு புலம்புறான். மீரா இல்லாட்டி வாழ்க்கையே இல்லைன்னு அழறான். என்னோட மகன்தான் எனக்கு உலகமே. என்னோட தகுதியும் அந்தஸ்தையும் பொருட்படுத்தாம உங்க வீடு தேடி வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் அவன் மேல நான் வச்சிருக்கிற பாசம். பாலதண்டாயுதம் தர்ம சங்கடமாய் அவர்களை பார்த்தார். மன்னிக்கணும். மீராவுக்கு வேறொருத்தரோட கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இன்னும் 10 நாள்ல கல்யாணம். தெரியும். தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். மாப்பிள்ளை வீட்டாரை கூப்பிட்டு உங்களுக்கு பொண்ணு தர இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுங்க. அதே முகூர்த்தத்துல மீராவுக்கும் வினோத்துக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். மிக சாதாரணமாக பேசினார். அது தப்பில்லையா? நியாயம் நேர்மைன்னு ஒன்று இருக்கே, அதை எப்படி மீறுறது? நான் ஏழைதான், வசதி இல்லாதவன் தான். ஆனா கொடுத்த வாக்கு எப்பவுமே மீறாதவன். மனதுல உள்ளத அப்படியே கொட்டினார் போல தண்டாயுதம். நல்லா யோசிச்சுதான் பேசுறீங்களா? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மீரா கிருஷ்ணனுக்கு தான் சொந்தம். இதுல எந்த மாற்றமும் இல்லை. வீண் பிரச்சனைகளை உண்டு பண்ணாம இறந்து போயிடுங்க. உங்க தகுதிக்கு எந்த பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து உங்க பையனுக்கு கட்டி வைங்க. தயவு செஞ்சு என் பொண்ணுக்கு வாழ்க்கையில விளையாடாதீங்க. கும்பிட்டார். வீடு தேடி வந்த என்னை அலட்சியப்படுத்தினதுக்காக பின்னால் அழ போறீங்க. இது அலட்சியம் இல்லை. பொண்ணை பெத்தவனா என் முடிவை பணிவாத்தான் சொல்றேன். அதை தப்பா எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். மிரட்டுறீங்களா? மிரட்டலுக்கு பயந்தவன் நான் இல்லை. வீடு புகுந்து தகராறு பண்றீங்கன்னு போலீஸ்க்கு போகட்டுமா? பாலதண்டாயத்தின் குரல் உயர்ந்தது. அதற்குள் அக்கம் பக்கத்தினர்கள் எல்லோரும் வேடிக்கை பார்க்க தொடங்கி விட்டார்கள். கேசவன் வினோத்தை பார்த்து கத்தினார். தேவையா? எனக்கு இந்த அவமானம் தேவையாடா? டாடி எந்திரி போகலாம். மீரா எனக்கு வேணும் டாடி. முதல்ல எந்திரி, அப்புறம் பேசிப்போம். அவனை இழுத்து கொண்டு காருக்குள் ஏறினார்கள். பகுதி 5. சினிங்கிய ரிசீவரை கையில் எடுத்தான் கிருஷ்ணா. ஹலோ, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கிருஷ்ணா தானே? எஸ். நீங்க யாரு? என்ன வேணும்? நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை கிருஷ்ணா. நான் சொல்ல போற விஷயம்தான் முக்கியம். மறுமுனையில் பேசிய ஆண் குரல் சிரித்தது. சொல்லு, என்ன விஷயம்? வர 27ஆம் தேதி உனக்கு கல்யாணம் தானே? ஆமா. பொண்ணு பேரு மீரா தானே? ஆமா. அந்த மீரா சுத்தமானவ கிடையாது. அவ கழுத்துல தாலி கட்டுறேன்னு நீயே உன் கழுத்துல சுருக்கு கயிற மாட்டிக்காத. உனக்கு வாழ்க்கை இனிக்க போறதில்ல. தினம் தினம் கசக்க போகுது. தாலிய புனிதமா நினைக்கிற பொண்ணு இல்லாவ. சட்டையை கலட்டி கொடியில காய போடுறாப்புல நீ கட்டுற தாலியை கலட்டி கொடியில தொங்க விடுற ரகம் அவ. உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. நீ யாரு? அதை சொல்லு முதல்ல. கிருஷ்ணா எரிச்சலாக கேட்டான். நான் தான் அப்பவே சொன்னேனே, நான் யாருங்கிறது முக்கியம் இல்லைன்னு. அப்ப நீ பேசின வார்த்தைகளும் முக்கியம் இல்லை. கிருஷ்ணா, முகத்தை காட்ட பயப்படுற கோல நீ. உன்னோட வார்த்தையை நான் நம்பணுமா? மீரா பரிசுத்தமானவன். அவ மேல பழி சுமத்துறதுக்கு வெக்கமா இல்லை உனக்கு? அவ பரிசுத்தமானவதான்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் படிச்சவன் இல்லை, கூட சைக்காலஜியும் படிச்சிருக்கேன். ஒருத்தரை பார்த்ததும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு என்னால் கண்டுபிடிச்சிட முடியும். மீராவை பொண்ணு பார்க்க போனப்போ முதல் நாளே அவ களங்கம் இல்லாதவன்னு அவ முகத்தையும் கண்களையும் பார்த்தே படிச்சுட்டேன். நீ என்ன, அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் நம்பவே மாட்டேனா? அப்போ நீ இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்ட? அந்த ஆண் குரல் கடுமையாக கேட்டது. அதுல உனக்கு என்ன சந்தேகம்? கல்யாணத்தை நிறுத்தினா உனக்கு நல்லது, உன்னோட உயிருக்கும் நல்லது. இல்லாட்டி நீ உன்னோட உயிரை இழக்க வேண்டி வரும். என்னைக்கோ போக போற உயிர். ஒரு ஒழுக்கமுள்ள பொண்ணுக்காக போறதுல எனக்கு சந்தோஷம்தான், தவிர வருத்தம் இல்லை. கிருஷ்ணா, போது நிறுத்து. உன் கூட பேசி என்னோட வேரத்தை வீணடிக்க விரும்பல. நீ போற வழியை அடைச்சுக்கிட்டு ஏதாவது ஜவுளி கடை ஏதாவது இருக்கா? ஏன், ஒரு புடவை எடுத்து கட்டிக்க. டொக்கென்று ரிசீவரை கவிழ்த்தான் கிருஷ்ணா. ஆபீஸில் பர்மிஷன் எழுதி வைத்துவிட்டு சுசுக்கியை எடுத்தான். மீராவின் வீட்டை நோக்கி ஓட விட்டான். அடடே, மாப்பிள்ளையா? வாசல்லே நின்னா எப்படி? உள்ள வாங்க. பாலதண்டாயுதம் உற்சாகமாக கூவினார். தயக்கமாய் உள்ளே வந்து அமர்ந்தான் கிருஷ்ணா. கண்கள் அவனையும் அறியாமல் மீராவை தேடியது. வாங்க தம்பி, வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? ஈரக்கையை முந்தானையில் துரைத்து கொண்டு முகமலர்ச்சியோடு கிருஷ்ணாவை வரவேற்றாள் கல்யாணி. கல்யாணி, மாப்பிள்ளைக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வா. கல்யாணி அடுக்கலையை நோக்கி நகர்ந்தாள்.
கல்யாண வேலையெல்லாம் நல்லபடியா நடக்குதா மாப்ள என்றார். ம். ஏன் என்னவோ போல இருக்கீங்க? வந்து தயங்காம சொல்லுங்க, என்ன விஷயம்? கொஞ்ச நேரம் முந்தைய ஆபீஸ்க்கு ஒரு மொட்டை ஃபோன் கால் வந்தது. பேசினவ மீராவை பத்தி தப்பு தப்பா பேசினான். இந்த கல்யாணத்தை நிறுத்தாட்டி உன்னோட உயிருக்கே ஆபத்துன்னு பேசினான். பாலதண்டாயத்தின் முகம் இறுகி போனது. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு உள்ளறைக்குள் இருந்த மீராவுக்கு வியர்த்தது. தன்னோட கல்யாணம் நடக்கிறதுக்கு இனி சான்ஸே இல்லை. அழுகை முட்டியது. வினோத், நீ உருப்பிடுவியா? என் பாவம் உன்னை சும்மாவே விடாது. மாப்பிள்ள, ஃபோன்ல பேசினவங்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? முகத்தை காட்டாம பேசுற நீ ஒரு கோலை. உன்னோட பேச்சை நான் நம்ப தயாரா இல்லை. வானத்துல இருக்கிற நிலாவை விட சுத்தமானவ மீரா. ஒரு அப்பாவி பொண்ணு மேல அபாண்டமா பழி சுமத்துறமே வெக்கமா இல்லையா உனக்கு? போற வழியில ஏதாவது ஜவுளி கடை இருந்துச்சுன்னா ஒரு புடவையை எடுத்து கட்டிக்கொண்டு திட்டிட்டு போனை வச்சுட்டேன். நிஜமாவா மாப்பிள்ள? ஆமா மாமா. என் பொண்ணு மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. கிருஷ்ணாவின் கையை இறுக்கமாய் பற்றினார். கண்கள் கலங்கியது. யாரு மாமா அவன்? உங்க குடும்பத்துக்கு வேண்டாதவனா அவன்? மீரா மேல அவனுக்கு என்ன கோபம்? ஏன் அவதூறா பேசுறான் என்றான் படபடப்பாய். பேரு வினோத். அரசியல்வாதி. கேசவனோட ஒரு தருதல மகன். அவன் மீராவை ஒருதலையா விரும்பி இருக்கான். மீரா அவனை ஏத்துக்கல. வழிய வந்து வம்பு பண்ணவனை எடுத்தெறிஞ்சு பேசியிருக்கா. தான் விரும்பின மீராவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறது தெரிஞ்சதும் அவனால பொறுக்க முடியல. அடுத்த கட்டமா தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் சொல்லி முடித்தார் பாலதண்டாயுதம். அவன் குடிப்பதற்கு காஃபியை கொண்டு வந்து கொடுத்து விட்டு தூணில் சாய்ந்து கொண்டாள் கல்யாணி. அத்தை, ஏன் அலறீங்க? அழாம என்ன பண்றது? அவங்களால உங்க உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு தம்பி என்றாள் கல்யாணி. மாப்பிள்ள, இந்த விஷயம் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்களும் சொல்ல வேணாம். போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைக்கலாமா? அப்புறம் பிரச்சனை பூதாகரமாயிடுமாமா. முதல்ல கல்யாணம் முடியட்டும். அது வரைக்கும் பொறுமையா இருப்போம். நிதானமாய் காஃபியை உறிஞ்சி குடித்தான். கல்யாணம் முடிகிற வரை மீராவை வெளியில எங்கேயும் தனியா அனுப்ப வேண்டாம். சரி மாப்பிள்ள, கவலைப்படாம இருங்க, நான் புறப்படுறேன். மீரா கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க என்ற கல்யாணி மீராவுக்கு குரல் கொடுத்தாள். அம்மாடி மீரா, இங்க வாயேன். மீரா தயங்கி தயங்கி வெளியே வந்தாள். மீரா, அழுதியா? நீ நல்ல பொண்ணுன்னு நான் நம்புறேன். மற்றவங்க என்ன சொன்னா உனக்கு என்ன? பயப்படாத, நான் இருக்கேன். வரட்டுமா? எதுக்கும் நீங்களும் எச்சரிக்கையாவே இருங்க. கிருஷ்ணா விடை பெற்று கிளம்பினான். அவன் தெருமுனையை தாண்டும் வரை வாசலிலேயே நின்றிருந்தாள் மீரா. பகுதி 6. அந்த கிருஷ்ணா கூட ஃபோனில் பேசுனியா? பேசினேன் டாடி. என்ன சொன்னா? நம்ப மாட்டேங்கிறான் டாடி. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கொண்டு சவால் விடுறான். மீரா தான் என்னோட மனைவி. என்னைக்கும் அவளுக்கும் நடக்க போற கல்யாணத்தை யாராலையும் நிறுத்த முடியாதுன்னு திமிரா பேசுறான் டாடி. வினோத்தை யோசனையாய் பார்த்தான் கேசவன். பேசாம அவளை மறந்துடு வினோத். டாடி, அவ என்ன பெரிய கிளோ பண்றாவா? என்னால மீராவை மறக்க முடியாது டாடி. ஆசைப்பட்ட எதையுமே அடையாம விட்டது இல்லை. மீராவை எப்படி விட முடியும்? ஆட்களை வச்சு வீடு புகுந்து அந்த மீராவை தூக்கிட்டு வர சொல்லட்டுமா? ஐயோ வேணாம். அவசரமாய் மறுத்தான். ஏன்? அவங்க போலீஸ் கேஸ், கோர்ட்டு பத்திரிக்கைன்னு நியூஸை பரப்பிட்டா உன்னோட அரசியல் வாழ்க்கை மட்டும் இல்லாம என்னோட எதிர்கால வாழ்க்கையும் வீணாயிடும் டாடி. அதுக்கப்புறம் எந்த பணக்காரன் எனக்கு பொண்ணு தருவான்? வேற என்னதான் பண்றது? புத்திசாலித்தனமா தான் காரியத்தை சாதிக்கணும். வினோத் அழுத்தம் திருத்தமாய் சொன்னான். மீராவுக்கோ அவளோட குடும்பத்துல இருக்கிறவங்களோ பாதிக்கப்படாம அந்த கிருஷ்ணாவை மட்டும் தீர்த்து கட்டிடலாம் டாடி. நான் நினைச்சேன். பெருமிதமாக சிரித்து கொண்டான். வினோத்தின் தோளில் காலமாய் அன்றுதான் ரிலீஸ் ஆகியிருந்தான். உங்க மகனாச்சே. கேஸ் ஒன்றிற்காக 1000 ரூபாய் அபராதமும் 2 மாதம் சிறை தண்டனையும் அனுபவித்துவிட்டு வேலூர் சிறையிலிருந்து அன்றுதான் வீடு திரும்பியிருந்தான். காளிக்கு சிறைக்கு செல்வதெல்லாம் சர்வ சாதாரணம். கொலை, கொள்ளை, வழிப்பறி என்று அவன் மீது ஏகப்பட்ட கேஸ்கள் உள்ளது. தகுந்த ஆதாரங்களும் போதிய சாட்சிகளும் இல்லாத காரணத்தினால் அதிலிருந்து தப்பிக்கொண்டே வந்தான். தனக்கு ஓய்வு தேவைப்படுகிற பொழுது சிறு சிறு குற்றங்கள் செய்துவிட்டு அவனாகவே வெளியே போய் போலீஸில் சிக்கி சிறைக்கு சென்று விடுவான். அதுதான் அவனுடைய பொழுதுபோக்கு. காளியை பார்த்ததும் அவன் மனைவி ஒயிலா கலங்கிய கண்களுடன் பூஞ்சிரிப்புமாய் ஓடி வந்தாள். மச்சான், ஒயிலா, துரும்பா இழைச்சு போயிட்டிய மச்சான். மார்பில் சாய்ந்து விம்மினாள். குழந்தைகள் கால்களை கட்டி கொண்டன. வேலைக்கு நல்லா தின்னுட்டு பெருத்து வந்திருக்க, இழைச்சிட்டேன்னு சொல்றியே? இல்ல மச்சான், நிஜமாவே நீ இழைச்சு போய் தான் வந்திருக்க. கூட்டத்தில் பந்திப்பாயை விரித்து போட்டாள். என்ன சமைச்சு வச்சிருக்க? உனக்கு பிடிக்குமேனு வெடக்கோழி அடைச்சு நெத்திரி மீன் குழம்பு வச்சிருக்கேன், எடுத்து வை, ஒரு புடி பிடிக்கிறேன். உற்சாகமாய் உட்கார்ந்தான். சுட சுட பரிமாறினாள் காளி. சாப்பிட ஆரம்பித்தான். மச்சா, உன்கிட்ட பேசணும். இதோ பேசிக்கிட்டு தானே இருக்க.
வேற உன்னை பத்தி பேசணும் மச்சான். பேசு. மச்சான், நீ வாட்டசரமா இருக்க. கை நொண்டி. கை நொண்டி இல்ல, கால் நொண்டி இல்ல, எல்லாமே உங்ககிட்ட நல்லா தானே இருக்கு. எதுக்கு இந்த ஈன பொழப்பு? விட்டுடு மச்சான். தள்ளு வண்டியில காய்கறிகளை வச்சு விய. அதுவும் அதுவும் பிடிக்கலைன்னா செங்கல் சூளைக்கு வேலைக்கு போ. நமக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. மற்றவங்கள அள வைக்கிற மாதிரி இந்த பொழப்பு வேணாமே. தழுதழுத்தாள். அதானே பார்த்தேன். என்னடா இன்னும் புத்திமதி சொல்ல ஆரம்பிக்கலையேன்னு. ஆரம்பிச்சிட்டியா? மச்சான், மூடு வாய. இந்த காலத்துல எவன்தான் திருடல, எவன்தான் பொய் சொல்லல, எவன்தான் மற்றவங்களை அள வைக்கல. யாரோ எப்படியோ போகட்டும், நாம யோக்கியமா இருப்போமே. 7 வயசுல ஆரம்பிச்ச பழக்கம். நீ அலறேங்கிறதுக்காக விட்டுட முடியுமா? நான் இதை விட மாட்டேன். இஷ்டம்னா இரு, இல்லாட்டி பிள்ளைங்கள கூட்டிட்டு அப்போ வீட்டுக்கு ஓடி போயிடு. நான் பூக்கார புஷ்பாவை கட்டிட்டு குடும்பம் நடத்திக்கிறேன். தட்டிலேயே கையை கழுவினான். பொயிலாவுக்கு அழுகை முட்டியது. அதற்கு மேல் அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. வாயை இறுக்கமாய் மூடிக்கொண்டாள். அப்பொழுது காளி வீட்டு வாசலோரமாய் கேசவனின் கார் வந்து நின்றது. டிரைவர் கீழே இறங்கினான். வா அண்ணாத்த, சௌக்கியமா? ஓடி போய் கையை பற்றினான் காளி. என்னோட சௌக்கியம் இருக்கட்டும், முதல்ல நீ கிளம்பு. எங்க? ஐயா உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. பகுதி 7. கும்பிடுறையா. கைகளை குவிழ்த்தான் காளி. வா காளி. கேசவனும் வினோத்தும் அவனை வரவேற்றார்கள். யாரும் இல்லாத மாடி அறைக்கு கூட்டி போனார்கள். உன்னால எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் என்றார் கேசவன். சொல்லுங்கய்யா. நான் பொறப்பெடுத்ததே உங்களுக்காகத்தானே. மீரான்னு ஒரு பொண்ணு. அவளை கேசவன் முடிப்பதற்குள் காளி குறுக்கிட்டான். அவளை தூக்கி வரணுமாயா? ம். தீர்த்து கட்டணுமா? ஆமா, அவளை இல்லை, அவளை கட்டிக்க போற கிருஷ்ணாவை. 100 ரூபாய் நோட்டுக்கட்டு ஒன்றை வீசி எறிந்தார். எலும்பு துண்டை கவ்வுகிற நாயை போல அந்த பணக்கட்டை பொறுக்கி கொண்டான் காளி. அந்த கிருஷ்ணா எப்படி இருப்பான், எங்கே இருப்பான்னு முழு விவரத்தையும் சொல்லுங்கய்யா. சொல்றேன். கிருஷ்ணாவின் பெரிய சைஸ் கலர் புகைப்படம் ஒன்றை எடுத்து காளியிடம் நீட்டினான் வினோத். இவன் தான் அந்த கிருஷ்ணா. காளி அந்த கிருஷ்ணாவை உற்று பார்த்தான். இந்தா பிள்ளை. ஒயிலாவின் காலடியில் 100 ரூபாய் தாள்களை கொட்டினான் காளி. ஏது மச்சான் இவ்வளோ பணம்? கேள்வியெல்லாம் கேட்காத. ஒன்று எடுத்து பத்திரமா பூட்டி வை. உனக்கும் பசங்களுக்கும் என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் வாங்கிக்கோ. ஒயிலா அவனை ஏற இறங்க பார்த்தாள். எங்க திருடுன? திருடலை. நான் பண்ண போற வேலைக்கு கூலி. அப்போ இனிமேதான் யாரு கையவும் வாங்க போறேன்னு சொல்லு. ஒயிலா கோபமாய் கத்தினான். ஏன், உண்மையை சொன்னா தாங்க முடியலையோ? ஒயிலா, உனக்கு இது தேவையில்லாத விஷயம். நீ திருந்தவே மாட்டியா மச்சான்? வியர்வை சந்த உழைச்சு சம்பாதிச்சு தினம் 50 ரூபாய் கொண்டு வந்து தந்தா கூட போதும். அதை வச்சு சந்தோஷமா சிக்கனமா நான் குடும்பத்தை நடத்துவேன். மற்றவங்க வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டு கொண்டு வர்ற பணம் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் வேணாம். பட்னி கடந்து செத்தாலும் சரி, இந்த பணத்தை விரலால கூட தொடமாட்டேன். ஒயிலா ஆவேசமாய் கத்தினாள். காளி அவளை முறைத்து விட்டு பணத்தை பொறுக்கி அள்ளி கொண்டு வெளியேறினான். அக்கா, கைய நீட்டேன். மருதாணியை அரைத்து ஒரு கிண்ணத்தில் வைத்து கொண்டு பக்கத்தில் வந்து அமர்ந்தாள் ஆண்டாள். எனக்கு இப்ப வேண்டாம் ஆண்டாள். மருதாணி வேண்டாம்னு சொல்ற கல்யாண பொண்ணு நீயாதான் இருப்ப. உனக்காக நான் ஆசாசியா அரைச்சேன் தெரியுமா? மருதாணி வச்சுக்கிற மனநிலையிலையா நான் இருக்கேன்? மீரா கண்கள் கலங்கினாள். அக்கா, ஏன் அழற? பயமா இருக்காண்டாள். கல்யாணத்துக்கு நாட்கள் நெருங்க நெருங்க மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு இருக்கு. ஏதோ விபரீதம் நடக்க போகுதுன்னு என்னோட உள் மனசு அடிச்சுக்குதாண்டா. நீயா மனசு போட்டு குழப்பாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்க அக்கா எல்லாம் நல்லபடியா நடக்கும். அக்கா, நீ கையை நீட்டு. மீராவின் கையை பிடித்து தன் மடி மீது வைத்து கொண்டு மருதாணியை வைக்க தொடங்கினாள் ஆண்டாள். ஆண்டாள், நான் என்னை பத்தி கவலையே படல. பின்ன அவரை பத்தி தான் கவலைப்படுறேன். அந்த அயோக்கிய பயல வினோத்தோட அவதூறு வார்த்தைகளை பொருட்படுத்தாத அவரு உத்தமரு. அவரோட நல்ல மனசுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதே. என் களத்துல தாலி கட்ட போறேங்கிறதுக்காக அவரோட உயிருக்கு ஏதாவது தீங்கி விளைவிப்பானோன்னு கலக்கமா இருக்காண்டாள். மீரா நன்றாக இழைத்து போயிருந்தாள். கல்யாண பெண்ணிற்குரிய கலகலப்போ சுறுசுறுப்போ துளி கூட அவளிடமில்லை. இரவெல்லாம் தூங்காமல் கவலைப்பட்டு கண்களுக்கு கீழே கருவளையம் விழுந்திருந்தது. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த கல்யாணி பக்கத்தில் வந்து அமர்ந்தாள். மீரா, கல்யாண பொண்ணுக்கான கலையே உன் முகத்துல காணலையே. சரியா சாப்பிடாம சரியா தூங்காம உடம்ப கெடுத்துக்க போற. குறைக்கிற நான் இங்க எப்பவும் கிடைக்காது. அந்த வினோத்தும் அப்படிதான். அதையே நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்காம கொஞ்சம் சிரி. மீரா மிகவும் சிரமப்பட்டு கொஞ்சமாக சிரித்தாள். பகுதி 8. வினோத், நீ ஆசைப்பட்ட மீராவுக்கு இன்னொருத்தனோட கல்யாணம். பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கியே, ஏதாவது பண்ணுடா. உனக்கு கிடைக்காத மீரா வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. கல்யாணத்துக்கு முதல் நாள் அவ முகத்துல ஆசிட்ட கொட்டிடு. அழகிங்கிற கர்வம் அவளுக்கு. விகாரமான தன்னோட முகத்தை கண்ணாடியில பார்த்து பார்த்து அவ கதறட்டும். வினோத்தை அவனுடைய நண்பர்கள் கொம்பு சீவி உசுப்பேத்தி விட்டார்கள். வெளிநாட்டு பிராந்தியையும்
நெய்யில் வறுத்த முந்திரியையும் இடையில் ருசி பார்த்தார்கள். உங்க டாடியோட அந்தஸ்துனா என்ன, கௌரவம்னா என்ன, அதை கூட மதிக்கலையே அந்த மீராவோட அப்ப. என்ன ஒரு திமிரு பாத்தியா? வீடு தேடி போனவங்கள அவமானப்படுத்திருக்காங்க. அவங்க வீட்டையே நீ தீ வச்சு கொளுத்துறதுக்கு என்ன? ஏன்டா சும்மா இருக்க? ஏதாவது செய்டா. செய்யத்தான் போறேன். என்னடா பண்ண போற? ஆர்வமாய் கேட்டான். அந்த மீராவை ஆசிட் ஊத்த போறியா? ம். வேற என்னடா பண்ண போற? அவ கழுத்துல தாலி கட்ட போற கிருஷ்ணாவை தீர்த்து கட்ட போற. ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. எது செஞ்சாலும் மாட்டிக்காம பண்ணிடு. எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. உன்னால உன் டாடிக்கு பிரச்சனை வராம பாத்துக்கோ. தீயையும் மூட்டி அணைக்கவும் பார்த்தார்கள். வினோத்தின் பாக்கெட்டில் வைத்திருந்த செல்போன் சினுங்கியது. கையில் எடுத்தான். ஹலோ. மறுமுனையிலிருந்து கேசவன் பேசினார். சொல்லுங்க டாடி. நீ உடனே கிளம்பி நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு வா. ஏன் டாடி, ஏதாவது பிரச்சனையா? நோனோ, காளி வந்திருக்கான், உன் கூட பேசணுமா? ஓகே டாடி, இதோ கிளம்பிட்டேன். செல்போனை அணைத்தான். யாருடா போன்ல? டாடிடா. என்னடா சொல்றாரு? கெஸ்ட் ஹவுஸ்க்கு உடனே கிளம்பி வர சொல்றாரு. எனக்காக காளி அங்க வந்திருக்கானா? அது யாருடா காளி? கிருஷ்ணாவோட உயிரை எடுக்க போற யமன். கண்கள் சிவக்க விஷமமாய் சிரித்தான் வினோத். கிருஷ்ணாவை தீர்த்து கட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டியா காளி என்றான் வினோத். வினோத், காளி, கேசவன் மூவரையும் தவிர அந்த கெஸ்ட் ஹவுஸில் வேறு யாரும் இல்லை. மிக முக்கியமான விஷயம் என்பதால் தன் ஜால்ராக்களையும் அடியாட்கள் கூட்டத்தையும் வெளியே அனுப்பி இருந்தார் கேசவன். பண்ணிட்டேன் சின்னையா. காளியின் கண்கள் அலைப்பாய்ந்தது. என்ன காளி பாக்குற? இங்க நம்மளை தவிர வேற யாரும் இல்லையே. யாரும் இல்ல, தைரியமா பேசலாம். இந்த காளி கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறது கடவுள்கிட்டயே காரியத்தை ஒப்படைக்கிறாப்ல. காளி சிரித்தான். எப்படி தீர்த்து கட்ட போற காளி? டைம் பாம் மூலமா? அது சரியா வருமா? தனிப்பட்ட முறையில உங்க மேல சந்தேகம் வராம இருக்கணும்னா அது ஒண்ணுதான் சிறந்த வழி. தீவிரவாதிகள் நாடு பூரா ஊடுருவிக்காங்க. பஸ் ஸ்டாண்ட், ஹாஸ்பிட்டல், பள்ளிக்கூடம், கோவில்னு தினம் ஒரு இடத்துல டைம் பாம் வெடிக்குது. நிறைய பேர் செத்து போறாங்க. 10 நாளைக்கு எல்லா பேப்பர்லயும் அதுதான் தலைப்பு செய்தியா இருக்கும். அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க. கிருஷ்ணாவோட செய்தியும் அப்படிதான் மாறப்போகுது. புரியுறாப்புல சொல்லு காளி. டைம் பாம் வெடிச்சு கிருஷ்ணா மட்டும் சாக போறது கிடையாது. அவன் கூட சேர்ந்து நிறைய பேர் சாக போறாங்க. அப்போதான் சந்தேகம் திசை மாறும். தீவிரவாதிகள் பக்கம் திரும்பும். கல்யாணத்துக்கு முத நாள் ராத்திரி மாப்பிள்ளை ஊர்வலம் நடக்க போகுதுல்ல? ஆமா. மாப்பிள்ளை குளத்துல கிருஷ்ணாவை ஊர்வலமா அழைச்சிட்டு போக போற கார்ல வைக்க போறேன். சுவாதி டிரான்ஸ்போர்ட்ல தான் அதுக்கான வாடகை காரை புக் பண்ணிருக்காங்க. மாப்பிள்ளை ஊர்வலத்துக்குன்னே சிறப்பா வடிவமைக்கப்பட்ட கார்கள் அவை. மொத்தமா 3 கார் இருக்கு. ஏற்கனவே 2 கார் புக் ஆயிடுச்சு. மீதி இருக்கிறது சிவப்பு நிற காரைத்தான் பாலதண்டாயுதம் பேர்ல புக் ஆயிருக்கு. யாருக்கும் தெரியாம கார் செட்ல புகுந்து டைம் பாம ஃபிக்ஸ் பண்ணணுமே. கேசவன் கவலையாய் கேட்டார். காத்து நுழைய முடியாத இடத்துல கூட இந்த காளி புகுந்துடுவான். கர்வமாய் கட்டை விரலை உயர்த்தி காட்டினான் காளி. காரியம் முடிஞ்சதும் மீதி பணத்தை வாங்கிக்க காளி. வாங்கிட்டா போச்சு. அந்த ஆட்டோ நின்றது. கீழே இறங்கினார். கிருஷ்ணாவின் அப்பா சுப்பையன் கக்கத்தில் புத்தம்புது மஞ்சள் பை ஒன்று வைத்திருந்தார். தெருவில் ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருந்த பொடிசுகளில் ஒருவனை பார்த்து கேட்டார். தம்பி, இதான கண்ணகி தெரு? ஆமா. இங்க ஒயிலாவோட வீடு எது? அதோ கோழி கூட வாசல்ல கவுத்து கிடக்குதுல்ல, அந்த வீடு. டுர். அந்த கிழவன் அந்த சிறுவன் உதட்டினால் இசைத்தபடியே ஓடி போனான். சுப்பையன் மெதுவாக அந்த சிறிய கூரை வீட்டை நெருங்கினார். வாசலிலேயே தயக்கமாய் நின்றார். ஒயிலா. மெல்ல அழைத்தார். இடுப்பில் ஒரு குழந்தையையும் கையில் இன்னொரு குழந்தையையும் பிடித்தபடியே வெளியே வந்தாள் ஒயிலா. சுப்பையனை பார்த்ததும் குழந்தையை இறக்கிவிட்டு முகம் மலர்ந்தாள். ஐயா, நல்லா இருக்கீங்களா? இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியா? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேயா. வீட்டுல அம்மாவும் சின்னையாவும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க ஒயிலா. சின்னையா உனக்காக புதுசா சேலை கூட எடுத்து கொடுத்துருக்கான். மஞ்சப்பையுக்குள் வைத்திருந்த சேலையை கல்யாண பத்திரிகையும் எடுத்து வெளியே நீட்டினார். இந்தா ஒயிலா, சின்னையாவுக்கு கல்யாணம். நீ குழந்தைகளை கூட்டிக்கிட்டு அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். முதல் நாளே வந்துடு. அதுக்காக தான் கல்யாண பத்திரிகையோட நானே நேர்ல வந்தேன். அந்த புது சேலையையும் கல்யாண அழைப்பிதழையும் கையில் வாங்கினாள் ஒயிலா. கண்கள் கலங்கியது. ரொம்ப நன்றியா. எதுக்குமா நன்றி? என்ன இன்னமும் மறக்காம இருக்கீங்களே. நல்ல கதை. உன்னை எப்படி மறக்க முடியும்? ஒரு காலத்துல உங்க அம்மா எங்க வீட்டுல வேலைக்காரியா மட்டும் இல்ல, எங்க குடும்பத்திலேயே ஒருத்தரா இருந்தவங்களாச்சே. உன்னை தவிர இறங்கி புழுதியில விளையாட விட்டுட்டு எங்க கிருஷ்ணாவை தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சுவாங்களே. 10-12 வருஷ பழக்கத்தை எப்படி மறக்க முடியும்? உன்னோட கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்தப்போ உங்க அம்மாவை பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வர்றதே இல்லை. உங்க அம்மா இருக்கிற இடம் தெரியல. அவங்களுக்கும் உன்கிட்டயே ஒரு பத்திரிக்கையை தர்றேன். அவங்களையும் கூட்டிட்டு வாமா ஒயிலா. கண்டிப்பா கூட்டிட்டு வர்றையா. உன் புருஷன் எங்கம்மா? வெளியே போயிருக்காரையா. ஒழுங்கா சம்பாதிக்கிறானா?
உன் கல்யாணத்துல பார்த்தது அவன் முகம் கூட சரியா ஞாபகத்துல இல்ல என்றபடியே அவருடைய 2 குழந்தைகளையும் செல்லமாய் கன்னத்தில் தட்டினார். பசங்களுக்கு என்ன பேரு வச்சிருக்க? மூத்தவன் பேரு அகில், இளையவன் பேரு முகில். அட, அழகான பேரை தான் வச்சிருக்க. உட்காருங்கய்யா, நான் போய் காஃபி தண்ணி வாங்கியாரேன். அதெல்லாம் வேணாம் ஒயிலா, தெருமுனையிலேயே ஆட்டோவை நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்கேன். நான் கிளம்புறேன். இன்னொரு நாளைக்கு வந்து உன் வீட்டுல விருந்தே வேணும்னாலும் சாப்பிட்டுட்டு போறேன். சுப்பையா எழுந்தார். அவர் நகர்ந்ததும், என்னைக்கு கல்யாணம் என்று கல்யாண பத்திரிகையை வாசிக்க தொடங்கினாள் ஒயிலா. ராத்திரி 10 மணிக்கு மேல் குடிபோதையோடு வீட்டுக்குள் நுழைந்தான் காளி. மச்சான், இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யாரு வந்திருந்தாங்க தெரியுமா? ஆறு வந்திருந்தா? அமெரிக்க ஜனாதிபதியா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. ஒயிலா சினுங்கினாள். வேற யாரு வந்திருந்தா புள்ள? என் கல்யாணத்துக்கு முந்தி எங்க அம்மா ஒரு வீட்டுல வேலை பார்த்துச்சுன்னு அடிக்கடி உங்ககிட்ட சொல்லுவேன்ல, அந்த வீட்டு ஐயா வந்திருந்தாரு. எதுக்கு? உன்னைய வேலைக்கு கூப்பிட்டாராக்கும். திமிரு பேச்சு கொண்டு குறைச்சல் இல்ல. விஷயத்த சொல்லுப்புல, தூக்கம் வருது. அவங்க மகனுக்கு கல்யாணம். எனக்கு புதுசு இல்ல, கல்யாண பத்திரிக்கை எல்லாம் கொண்டாந்து கொடுத்து நேர்லயே கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. அப்படி போடு. நீயும் கல்யாணத்துக்கு வர்றியா மச்சான்? கோட்டு சூட்டு போட்டவனா வருவானுங்க. நான் என்னத்துக்கு? நீ போயிட்டு வா, பசங்களையும் கூட்டிட்டு போ. முத நாளே போயிடுவேன். 3 நாளைக்கு முன்னாடியே வேணும்னாலும் போ. இப்ப என்ன தூங்க விடு. கைகளை மேலே உயர்த்தி கொட்டாவி விட்டவன் பாயை போட்டு மல்லாந்தான். சடுதியில் தூங்கியும் போனான். பகுதி 9. கேசவனின் பங்களா. காலை 10 மணி. இன்னும் 2 நாட்களில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச வேண்டியதை அப்படியே ஒரு வெள்ளைத்தாளில் எழுதி வைத்து ஹாலில் உலாத்தியபடி உறக்க வாசித்து பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தார் கேசவன். ஜனங்கதான் என் மூச்சு, ஜனங்கதான் என் உயிர், ஜனங்கதான் என் உலகம். ஜனங்களுக்காக நான் எதையும் செய்வேன். தேவைப்பட்டா என் உயிரையே கொடுப்பேன். பணம்தான் இருக்கே, பதவிதான் இருக்கேன்னு பகட்டான வாழ்க்கை வாழ்றது எனக்கு பிடிக்காத விஷயம். லட்சக்கணக்கான ஏழைகள் ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம பட்டினி கிடக்குறாங்க. நான் மட்டும் எப்படி 3 வேளையும் வயிறு முட்டை சாப்பிட முடியும்? என் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தான் தெரியும் நான் எப்படி எளிமையான வாழ்க்கை நடத்துறேன்னு. தினமும் நான் கேழ்வரகுக்குள்ள தான் குடிக்கிறேன். கோர பயிர்ல பாயில தான் படுத்துக்கிறேன். அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுதான் சுகமா இருக்கு. நான் உங்கள ஒருத்தன். நான் உங்ககிட்ட வேண்டி கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். கேசவனின் பேச்சு சட்டென்று தடைப்பட்டது. பங்களாவுக்கு வெளியே 2 கார்கள் வந்து நின்றது. 7-8 பேர் திமுதிமு வென்று கீழே இறங்கினார்கள். உள்ளே வந்தார்கள். அவர்கள் இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள். ஊழல் பண்ணி தேவைக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வச்சிருக்கிறதா உங்க மேல ஏகப்பட்ட ரிப்போர்ட். சோ ரெய்டுக்காக வந்திருக்கோம். அடையாள அட்டையை காட்டினார்கள். கேசவன் வியர்த்தார். முழுதாய் 5 மணி நேர சோதனை நடந்தது. வீட்டை அங்குலம் அங்குலமாய் அலசினார்கள். பூஜை அறைக்குள் கீழே இருந்த ரகசிய அறை கண்டுபிடிக்கப்பட்டது. ஏகப்பட்ட ஆவணங்களும் போலி பத்திரங்களும் கிலோ கணக்கில் தங்க நகைகளும் கட்டுக்கட்டாய் 500 ரூபாய் நோட்டுகளும் நிழலான மனிதர்களோடு கேசவனுக்கு இருக்கிற ரகசிய தொடர்பு பற்றிய டைரிகளும் சிக்கியது. இந்த திடீர் ரெய்டை கேசவன் எதிர்பார்க்கவில்லை. தோண்டி தோண்டி மடக்கி மடக்கி கேள்விகள் கேட்டார்கள். திணறினார், வியர்த்தார். பேச்சு எல்லாம் போச்சு. எல்லாத்தையும் வேறொரு பத்திரமான இடத்துல பதுக்கலாம். பதுக்காம அலட்சியமா இருந்தது எவ்வளோ பெரிய தப்பு. இத துடிப்பு அதிகரித்தது. இதய துடிப்பு. கையை மார்பு பகுதியில் வைத்து அழுத்தி கொண்டார். மிஸ்டர் கேசவன், என்னாச்சு உங்களுக்கு? நெஞ்சு வலிக்குது. நிஜமாவே நெஞ்சு வலிதான். சோஃபாவில் அப்படியே சரிந்தார். தன் நண்பர்களோடு கெஸ்ட் ஹவுஸில் கூத்தடித்துக் கொண்டிருந்தான் வினோத். நண்பன் ஒருவன் கேலியாய் கேட்டான். மீராவுக்கு நாளைக்கு தானே கல்யாணம்? ஆமா. தலையை ஆட்டினான் வினோத். உனக்கு எதுக்குடா வினோத் மீசையெல்லாம்? எடுத்துடு. பொடா முட்டாள். இந்த வினோத்தை யாருன்னு நினைச்சீங்க? நினைச்சதை சாதிக்க போறேன்டா. இன்னைக்கு சாயங்காலத்தோட மீராவோட திமிர் அடங்கிடும். கதறி கதறி அழ போறா. என்னடா பண்ண போற? சஸ்பென்ஸ். பொறுத்திருந்து பாருங்கடா. இஷ்டத்திற்கு குடித்தார்கள். காரோட கடலோர காட்டில் திருட்டுத்தனமாய் வேட்டையாடிய மானையும் முயலையும் தாங்களே சமைத்து வயிறு முட்டை சாப்பிட்டார்கள். சிடி பிளேயரில் பாப் பாடல் கேசட்டை ஒலிக்க விட்டு வால்யூம் கேசட்டை அதிகம் வைத்து ஆடினார்கள். களைத்து போனார்கள். வினோத், நாங்க புறப்படுறோம். ராத்திரிக்கு மறக்காம வந்துருங்கடா. ஹோட்டல் வீராவில் உங்களுக்கு எல்லாம் ஸ்பெஷல் பார்ட்டி தரப்போறேன். பார்ட்டிங்கிற, வராம இருப்போமா? அவரவர் பைக்கில் ஏறி பறந்தார்கள். வினோத் தளர்வாய் படுக்கையில் வந்து விழுந்தான். கண்ணுக்குள் மீரா வந்தால் தலையை சாய்த்து சிரித்தாள். மீரா, கல்யாணம் ஆகி போறது என்று கனவுடன் இருப்பார். உன் கனவு கருகி போகுது பெண்ணே. கிருஷ்ணாவுக்கு ஏற்பட போற கதியை பார்த்ததுக்கு அப்புறம் நீயும் உன்னோட அப்பாவும் ஆடி போக போறீங்க. உன்னை என்னோட காலடியில வந்து விழ வைக்கிறேன். படுக்கையில் புரண்டான். செல்போன் சினுங்கியது. ஹலோ. டே வினோத், நான் அம்மா பேசுறேன்டா. மறுமுனையில் அன்னலட்சுமி அழுகையாய் பேசினாள். என்னம்மா விஷயம்? நம்ம தலையில இடி விழுந்துருச்சு. இடியா? ஆமாண்டா, இடியேதான். நம்ம வீட்டுல ரெய்டுடா. அம்மா, நிஜமாவா? பொய்யா சொல்றேன்?
அந்த அதிர்ச்சியில உடனே டாடிக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. ஐயோ, இப்ப எப்படிம்மா இருக்காரு? ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். நீ உடனே வா வினோத். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அழத் தொடங்கினாள் அன்னலட்சுமி. அழாதம்மா, நான் இதோ வந்துடுறேன். எந்த ஹாஸ்பிட்டல்லம்மா டாடி அட்மிட் பண்ணிருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் சொர்ணா. செல்போனை அணைத்தான் வினோத். போதையில் இருந்ததால் உடல் தள்ளாடியது, நடுங்கியது. அறையை விட்டு வெளியே வந்தான். கெஸ்ட் ஹவுஸில் போட்டது போட்டபடி கிடக்க, கதவை பூட்டக்கூட தோன்றாமல் போர்ட்டிக்கோவில் நிறுத்தப்பட்டிருந்த சுசுக்கியில் ஏறி அமர்ந்தான். சுசுக்கியை கிளப்பினான். கூடவே அவனுடைய விதியும் கிளம்பியது. பகுதி 10. வினோத்தின் சுசுக்கி சீறி பாய்ந்தது. வினோத்தை இன்னும் அதிகப்படுத்தினான். தன் வீட்டில் ரெய்டு நடந்ததை அவனால் ஜீரணிக்கவே முடியவில்லை. டாடி சேர்த்து வச்சிருந்தது எல்லாம் பறி போயிருக்குமே என்ற கவலை ஒரு பக்கம், டாடிக்கு நெஞ்சு வலி வந்துவிட்டதே என்ற என்னவாகுமோ என்கிற ஒரு பயம் ஒரு பக்கம் என ஏகப்பட்ட படபடப்பில் இருந்தான். எக்கச்சக்கமாய் குடித்திருந்ததால் தலையை கனத்தது. வின் வின் என்று இருந்தது. மீராவுக்கு நாளைக்கு கல்யாணம். மாப்பிள்ளை ஊர்வலத்துல குண்டு வெடிக்க வேண்டுமே. காளி சொதப்படாம காரியத்தை முடிப்பானா? டாடிக்கு நெஞ்சுவலி வந்து கிருஷ்ணாவோட மரணத்தை கொண்டாட முடியாம போயிடுச்சே. சாலையில் வாகனங்கள் விருட்டென்று வந்து கொண்டும் போய்கொண்டும் இருந்தது. கடற்கரை கெஸ்ட் ஹவுஸில் இருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் வீடு இருந்தது. வீட்டிலிருந்து டவுனில் வசிக்கும் சொர்ணா ஹாஸ்பிட்டல் 3 கிலோமீட்டர் தான். கடற்கரை கெஸ்ட் ஹவுஸில் இருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் வீடு இருந்தும் வீட்டிலிருந்து டவுனில் இருக்கிற சொர்ணா ஹாஸ்பிட்டலுக்கு 3 கிலோமீட்டர், மொத்தம் 12 கிலோமீட்டர் தான். ஆற அமர ஓட்டினால் அரை மணி நேரத்தில் போய் சேர்ந்து விடலாம். ஆனால் வினோத்தின் சுசுக்கி தறிக்கட்டு ஓடியது. அவனுடைய கால்கள் முழுவதும் சாலையிலேயே இல்லை. கிருஷ்ணாவை பற்றியும், காளியை பற்றியும், டாடியை பற்றியும், ரெய்டை பற்றியும் இருந்தது. எதிரே படு வேகமாக வந்து கொண்டிருந்த லாரியை கூட கவனிக்கவில்லை. அருகில் வந்தபோதுதான் கவனித்தான். பதறி வியர்த்து அதிர்ந்து சுதாரிக்க முயல்வதற்குள் டொம். சுசுக்கியும் வினோத்தும் சிவப்பாய் கருப்பு சக்கையாய் மாறினார்கள். சுவாதி டிரான்ஸ்போர்ட்டுக்கு சொந்தமான கார் ஷெட்டில் நுழைந்தான் காளி. மாப்பிள்ளை ஊர்வலத்திற்கு செல்வதற்காக அந்த சிவப்பு நிற கார் ரோஜா பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு காத்திருந்தது. மற்ற 2 கார்களையும் காணவில்லை. காரின் மீது ஆங்காங்கே மஞ்சள் வன செவ்வந்தி பூக்கள் ஒரு கூடை நிறைய வைத்து கொண்டிருந்தான். அழுக்கான ஆடை அணிந்த கிளீனர் பையன். தம்பி, அவனை நெருங்கினான் காளி. அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக பேண்ட், சட்டை, தாடை, மீசை, கண்ணாடி அணிந்து கெட்டப்பை மாற்றி இருந்தான். யாரு நீங்க? என் பேரு ஜோன். மேனேஜர் எங்க காணோம்? ரூம் சாத்தி கிடக்கே. வாடகைக்கு கார் புக் பண்ணிடுவாங்களா? 4:30 மணிக்கெல்லாம் மேனேஜர் வீட்டுக்கு போயிடுவாரு. பூக்களை ஒட்டுவதிலேயே குறியாயிருந்தான் பொடியன். டிரைவர் எங்க? மெல்லிய குரலில் கேட்டான். பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு பரோட்டா சாப்பிட போயிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை ஊர்வலத்துக்கு இந்த காரோட போய் ஆகணும். உங்களுக்கு என்ன கார் வேணும்? மாப்பிள்ளை ஊர்வலத்துக்கான திறந்த வெளி கார் தான். நாளைக்கு காலையில வாங்க சார். மேனேஜர் இனி வரமாட்டாரு. டிரைவர் வந்து இந்த காரை கிளப்பினதும் ஷெட்டை பூட்டிட்டு நானும் போயிடுவேன். அப்படியா? சரி. எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க. நான் இங்கேயே இருக்கேன். டிரைவரை போய் சீக்கிரமா கூட்டிட்டு வந்துடு. அவர்கிட்டயே கார் என்னைக்கு வேணுங்கிற டேட்டையும் அட்வான்ஸையும் கொடுத்துட்டு போயிடுறேன். லொக் என பொய்யாய் இருமினான். பொடியன் நகர்வது மாதிரி தெரியவில்லை. முகத்தை பரிதாபமாக வைத்து கொண்டான் காளி. தம்பி, நான் உடம்பு முடியாதவன். 6:30 மணி பஸ்ஸை விட்டுட்டா அப்புறம் 9:30 மணி தான் பஸ்ஸு. சல்தியா போய் டிரைவரை கூட்டிட்டு வாப்பா. உனக்கு புண்ணியமா போகும். கெஞ்சலாய் சொன்னான். வேலையை பாதியிலே விட்டுட்டு போனா டிரைவர் என்ன திட்டும். நீ வர்ற வரைக்கும் பூவை கார் மேல நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படி குடு பூக்குடைய. பூக்குடையை வெடுக்கென்று பறித்தான். பொடியன் வேறு வழியின்றி அரைமனதோடு ஷெட்டை விட்டு நகர்ந்தான். அவன் நகர்ந்ததும் காளி சுறுசுறுப்பானான். இடுப்பு பகுதியில் மறைத்து வைத்திருந்ததை எடுத்தான். கீழே குனிந்தான். காருக்கு கீழே படுத்தான். நிழலான ஆசாமியிடமிருந்து விலை கொடுத்து வாங்கிய வீரியமிக்க அந்த டைம் பாமை காரின் அடிப்பகுதியில் பொருத்தினான். இரவு 7:30க்கு மாப்பிள்ளை ஊர்வலம் ஆரம்பம். சரியா 8:30 மணிக்கு வெடிப்பது மாதிரி நேரத்தை அமைத்திருந்தான். 5 நிமிடம். காரியத்தை முடித்துவிட்டு எழுந்தான். கார் ஷெட்டை விட்டு வேகமாக வெளியேறினான். ஹாஸ்பிட்டல் சொர்ணா. அந்த 5 மாடி கட்டிடமே இடிந்து நொறுங்கும்படி அலறினாள் அன்னலட்சுமி. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளை செத்துட்டானா? என் பிள்ளை என்னை விட்டு போயிட்டானா? முகத்தில் மடீர் என அடித்து கொண்டு கேவினாள். உருண்டாள் புரண்டாள். என் பிள்ளையோட உடம்ப நான் பார்க்கணுமே. பாடியை ஜிஹெச்க்கு கொண்டு போயிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு நாளைக்கு காலையில தான் தருவாங்க.
அது வரைக்கும் அழாத, அமைதியா இருங்க. நடக்கக்கூடாதது நடந்துட்டு, செத்து போன மக இனி திரும்பி வரப்போறதில்ல. அதுக்காக உயிரோட இருக்கிற உங்க கணவரை இழந்துடாதீங்க. இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்கிற உங்க கணவருக்கு நினைவு திரும்பினதும் எக்காரணம் முன்னிட்டு இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க. இன்னொரு தடவை அட்டாக் வந்தா அவரோட உயிருக்கு ஆபத்தாயிடும். போலீஸ் அதிகாரி ஒருவர் இதமாய் கூறினார். அன்னலட்சுமி அழுகையை நிறுத்தாமலே இருந்தாள். அப்பொழுது இன்டென்சிவ் கேர் யூனிட்டின் கதவு திறந்தது. மேடம், உங்க ஹஸ்பண்டுக்கு நினைவு திரும்பிடுச்சு என்றாள் நர்ஸ் ஒருத்தி. அழுகையோடு உள்ளே ஓடினாள் அன்னலட்சுமி. என்னங்க? கேசவன் படுக்கையில் இருந்தார். கண்கள் திறந்திருந்தது. எப்படிங்க இருக்கீங்க அண்ணோ? உதடுகளை சிரமமாய் பிரித்தார். வினோத் எங்க? கூப்பிடு அவனை, நான் பார்க்கணும். அன்னலட்சுமிக்கு அழுகை கூடியது. அண்ணோ, வினோத் எங்க? அன்னலட்சுமி முகத்தை மூடிக்கொண்டாள். வினோத்தை கூப்பிடு. அன்னலட்சுமி வெடித்து கதறினாள். கேசவன் எழ முயன்றார், முடியவில்லை. வினோத் வரலையா அண்ணோ? பக்கத்தில் இருந்த போலீஸ்காரர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அண்ணோ ஏன் அலற? நான் தான் நல்லா இருக்கேனே. என்னங்க நம்ம புள்ள வினோத்? அதற்குள் இடையில் கத்தினார் ஒரு போலீஸ்காரர். மேடம், அன்னலட்சுமி அதை பொருட்படுத்தவே இல்லை. வினோத் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. விஷயத்தை போட்டு உடைத்து விட்டார். என்னது? கேசவன் அலறினார். நின்று போயிருந்த வழி மறுபடியும் அரும்பியது, அதிகரித்தது. நிலை குத்திய விழிகளோடு இதய பகுதியில் கையை வைத்து அழுத்தியபடி சரிந்தார். உயிர் பிரிந்திருந்தது. என்னங்க? ஐயோ, உங்களுக்கு நானே எமனாயிட்டனே. அன்னலட்சுமி கூக்குரலிட்டு அழுதபடி மயங்கினாள். பகுதி 11. அன்று அதி சீக்கிரமே வீட்டிற்கு கிளம்பி விட்டான் காளி. கதவு பூட்டி கிடந்தது. டேய் காளி, உன் பொஞ்சாதி இந்த சாவியை உன்கிட்ட கொடுக்க சொன்னா. பக்கத்து வீட்டு கிளவி சாவி கொத்தை நீட்டினாள். வீலா எங்க பாட்டி? யாருக்கோ கல்யாணமாமே. புது சிலையை கட்டிக்கிட்டு பிள்ளைகளையும் தூக்கிக்கிட்டு போயிட்டாடா. நாளைக்கு தானே கல்யாணம். இப்பவே என்னத்துக்கு போனா? வந்து சேரட்டும். இறைச்சலாய் சாவி கொத்தை கையில் வாங்கினான். கல்யாணம் நாளைக்கு தானா? இப்ப ராத்திரிக்கு மாப்பிள்ளை ஊர்வலம் பார்க்கணும்னு குதிச்சுக்கிட்டு போயிருக்கா. கிளவி வெற்றிலை பாக்கு எச்சிலை துப்பி விட்டு நகர காளிக்கு திக்கென்றிருந்தது. மாப்பிள்ளை ஊர்வலமா? வீட்டின் கதவை திறந்தான். அவசரமாய் வீடு முழுக்க தேடி கடைசியில் அடுக்கடையில் மூலையில் கசங்கி சுருட்டி கிடந்த கல்யாண பத்திரிகையை கண்டுபிடித்து விட்டான். கசங்கி போன பத்திரிகையை நீவி படித்து பார்த்தான். மணமகள் மீரா, மணமகன் கிருஷ்ணன் என்றிருந்ததை படித்ததும் முடம்பினுள் ஒருவித பயமும் நடுக்கமும் பரவியது. ஒயிலாவும் குழந்தைகளும் கலந்துக்கு போற கல்யாணத்துக்கான வெடிகுண்டு வச்சுட்டு வந்திருக்கேன். வியர்த்தது. வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தான். கல்யாண மண்டபம் களை கட்டி இருந்தது. பிரம்மாண்டமான பந்தல் போடப்பட்டு வண்ண வண்ண சீரிய பல்புகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார்கள். மாந்தளிர் நிற கோட்டும் சூட்டும் அணிந்திருந்தான் கிருஷ்ணன். நெற்றியில் குங்கும பொட்டு, கழுத்தில் அழகிய ரோஜாப்பூ மாலை. கம்பீரமாய் ராஜகுமாரன் மாதிரி தெரிந்தான். கிருஷ்ணா, இது யாருன்னு தெரியுதா? குழந்தைகளோடு வந்திருந்த ஒயிலாவை சுட்டி காட்டினார் சுப்பையன். என்னப்பா இப்படி கேக்குறீங்க? ஒயிலாவை எனக்கு அடையாளம் தெரியாம போகுமா? சிரித்தான் கிருஷ்ணன். ஒயிலா, உன் புருஷன் வரலையா என்றான் ஒயிலாவிடம். வரல. உங்க அம்மா உடம்பு முடியல, படுக்கையிலே கிடக்காங்க. இதான் உன் பசங்களா? ஆசையாய் பார்த்தான். உன் பேரு அகில், முகில் பெருமையாய் கூறினான். குழந்தைகள் இரண்டும் கிருஷ்ணாவிடம் ஒட்டிக்கொண்டன. கிருஷ்ணா, வா, ஊர்வலத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. நண்பன் ஒருவன் கையை பற்றினான். அது சரி, உனக்காக சம்பிரதாயத்தை மாத்த முடியுமா? வயசான அத்தை கிருஷ்ணாவுக்கு ஆரத்தி எடுத்தாள். அந்த சிவப்பு நிற கார் மண்டபத்து வாசலில் நின்றது. கிருஷ்ணா ஏறி அமர்ந்தான். ஒயிலாவின் குழந்தைகளும் அவனோடு ஒட்டி கொண்டன. தன் பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டான். மேல சத்தம் ஒலிக்க வீடியோ கேமராக்கள் ஒளி மலையில் கார் நகர ஆரம்பித்தது. காரை ஒட்டி முன்னாலும் பின்னாலும் 10 பேர் நடந்தார்கள். ஒயிலாவும் நடந்தாள். டைம்பாம் பொருத்தப்பட்டிருந்த அந்த விபரீத கார் மிக மெதுவாய் நகர்ந்தது. அப்பொழுது மணி சரியாய் 7:30. மீராவின் வீடு கலகலப்பாக காணப்பட்டது. அம்பல நிற பட்டு சேலை, கழுத்து புறாவும் தங்க நகைகள், காதுகளில் அடுக்கு ஜிமிக்கியும், தலையில் கனகாம்பரத்தோடும் மும்மரமாய் கோலத்தில் ஜொலித்தாள் மீரா. மீரா, நீ அதிர்ஷ்டக்காரடி. மாப்பிள்ள அட்டகாசமா இருக்காரு. பேரும் பொருத்தமா இருக்கு, ஆளும் பொருத்தமா இருக்காரு. மீரா, கல்யாணத்துக்கு பிறகு எங்களையெல்லாம் ஒரேடியா மறந்துடாதடி. தேனிலவுக்கு எங்கடி போறீங்க? ஊட்டியா, கொடைக்கானலா? தோழிகள் மீராவை வறுத்தெடுத்தார்கள். மீராவின் கன்னங்கள் வெக்கத்தில் குங்குமமாகி கொண்டிருந்தது. சும்மா இருங்கடி, சினிங்கினாள். அட, வெக்கத்தை பாரு. வெக்கத்தை கொஞ்சம் மிச்சம் வைங்கடி. ஆண்டாள், இவங்களையெல்லாம் கூட்டிட்டு போய் டிஃபன் சாப்பிடவே, இல்லாட்டி என்னை தின்னுடுவாங்க போல இருக்கு. ஆண்டாளை துணைக்கு அழைத்தாள் மீரா. அம்மாடி மீரா. பாலதண்டாயுதம் ஓடி வந்தார். என்னப்பா? எந்திரிச்சு என் பின்னால வாமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மீரா எழுந்து வந்தாள். மற்றவர்கள் மண்டபத்துக்கு கிளம்பினார்கள். இருவரும் தனியே நடந்தார்கள். சொல்லுங்கப்பா. நாம இனி கவலைப்பட வேண்டியதில்லம்மா. என்னப்பா சொல்றீங்க? அந்த அயோக்கிய பகை வினோத் லாரி ஆக்சிடென்ட்ல செத்துட்டாமா. அப்பா,
அதிர்ச்சியான அந்த செய்தியை தாங்க முடியாம கேசவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவனும் போயிட்டானாம். ஊர் முழுக்க இதுதான் பேச்சா இருக்கான். நம்ம எதிர் வீட்டு ராகுலோட அப்பா வந்து சொன்னாருமா. நிம்மதி பெருமூச்சு விட்டாள் மீரா. இப்ப சந்தோஷம் தானே மீரா? வருத்தமா இருக்குப்பா. ஏம்மா? இவ்வளவு அதிகமான தண்டனை அவங்களுக்கு தேவையில்லைப்பா. 2 பேரும் பாவம்பா. கண்கள் கலங்கிய மீராவை வாஞ்சையோடு பார்த்தார். உன் நல்ல மனசுக்கு 100 வருஷம் நீ நல்லா இருக்கணும். வாயார வாழ்த்தினார். பகுதி 12. மணி 7:50. கல்யாண மண்டபம். சைக்கிளை நிறுத்தினான் காளி. கீழே குதித்து மண்டபத்தினுள் நுழைந்து ஒயிலாவையும் குழந்தைகளையும் தேடி பார்த்தான். மண்டபம் வெறிச்சோடி கிடந்தது. எல்லோருமே மாப்பிள்ளை ஊர்வலக்காரன் பின்னால் போயிருந்தார்கள். ஒரு வேன் வந்து நின்றது. மணமகள் மீராவும் மற்றவர்களும் இறங்கிக் கொண்டிருந்தார்கள். நாங்க வந்த வேன் ரயில்வே கேட்ல மாட்டிக்கிட்டு மாப்பிள்ளை ஊர்வலத்தை எப்படி ஆரம்பிச்சாங்க? யாரோ கேட்டார்கள். இப்பதான் கார் கிளம்பிச்சு. இந்நேரம் 4 ரோட்டுக்கிட்ட போய்கிட்டு இருக்கோம். காளியின் காதிலும் அந்த வார்த்தைகள் விழுந்தது. காளி சைக்கிளில் ஏறினான். வேகமாய் மிதிக்கத் தொடங்கினான். மணி 8:05. காளியின் சைக்கிள் ஊர்வலத்தை நெருங்கியது. காளி சைக்கிளை ஓரங்கட்டி விட்டு ஊர்வலத்தினுள் புகுந்தான். ஒயிலாவையும் குழந்தைகளையும் பரபரப்பாய் தேடினான். ஒயிலா! ஒயிலாவை பார்த்து விட்டான். ஓடிப்போய் கையை பிடித்தான். ஐ மச்சான், நானும் வரேன்னு முன்னாடியே சொல்றதுக்கு என்ன? இருந்து எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கலாம்ல. பூவாய் மலர்ந்தான். பசங்க எங்க? ஏன் கேக்குறேன்ல, அதட்டினான். அதோ கார்ல மாப்பிள்ளைக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்குதுங்க. என்னமா பாசமா ஒட்டிக்கிட்டு பாத்தியா? திறந்த வெளி காரினுள் திக்கென அதிர்ந்தான் காளி. ஏ, முதல்ல பசங்களை போய் தூக்கியா? ஊர்வலம் முடியட்டுமே, அப்புறம் தூக்கிக்கலாம். உன் பசங்களை யாரும் கணிச்சு தின்னுட மாட்டாங்க. ஆசையா உட்கார்ந்துருக்குதுங்க. அதை கெடுத்து இழுத்துக்கிட்டு வர சொல்றியா? என்னால முடியாது. கையை விடு மச்சான். காளியின் கையை உதறிவிட்டு ஒரு வீரனைப் போல கையை வீசிக்கொண்டு ஊர்வலத்தின் பின்னால் நடந்தாள் ஒயிலா. காளி விக்கித்து போய் நின்றான். இதய துடிப்பு அதிகரித்தது. மணி 8:10. காளிக்கு வியர்த்தது. இப்ப என்ன பண்றது? 8:30க்கு குண்டு வெடிச்சிருமே. குண்டு வெடிச்சா கிருஷ்ணா மட்டுமா சாவா? என் குழந்தைங்க, ஒயிலா, இவங்க எல்லாருமே செத்துருவாங்க. காரை நிறுத்த சொல்லி கத்தலாமா? நானும் மாட்டிக்கிற கூடாது, குண்டும் வெடிக்க கூடாது. என்ன பண்றது? மணி 8:15. கை கடிகாரத்தில் மணியை பார்த்தான். இன்னும் 15 நிமிஷம்தான் இருக்கு. என்ன பண்ணுவேன்? வியர்த்தான், யோசித்தான். அந்த எண்ணம் மின்னலாய் வெட்டியது. எதிரே இருந்த டெலிபோன் பூத்தை நோக்கி ஓடினான். கையில் ரிசீவரை எடுத்தான். எண்களை அழுத்தினான். ஹலோ, போலீஸ் கண்ட்ரோல் ரூம். காந்தி சிலையை ஒட்டி போய்கிட்டு இருக்கிற மாப்பிள்ளை ஊர்வல கார்ல தீவிரவாதிங்க வெடிகுண்டு வச்சிருக்காங்க. எப்படியாவது அதை வெடிக்காம பண்ணுங்க. பதற்றமாய் கூவினான். மணி 8:20. மாப்பிள்ளை ஊர்வல கார் நிறுத்தப்பட்டது. ஒரு வேன் நிறைய போலீஸ்காரர்கள் குதித்தார்கள். வெடிகுண்டு நிபுணர்களால் மணி 8:25க்கு டைம் பாம் கண்டுபிடிக்கப்பட்டது. மணி 8:27க்கு செயலிழக்க செய்யப்பட்டது. கிருஷ்ணா திரும்பினான். ஒயிலாவும் குழந்தைகளும் தப்பினார்கள். மறுநாள் எல்லா பத்திரிகைகளிலும் அந்த செய்திதான் தலைப்பு செய்தியாக இருந்தது. மகன் இறந்த அதிர்ச்சியில் கேசவனுக்கு மாரடைப்பு. கீழேயே கட்டம் கட்டி அந்த செய்தி. மாப்பிள்ளை ஊர்வலத்தில் வெடிகுண்டு வைத்த தீவிரவாதிகள். கடைசி நிமிடத்தில் குண்டு அகற்றப்பட காரணமாயிருந்த மர்ம போன் கால் நபர் யார்? போலீசார் தீவிர விசாரணை. கல்யாண மண்டபத்தில் ஒயிலாவுக்கு பக்கமாய் அமர்ந்து செய்தித்தாளை வாசித்துக் கொண்டிருந்தான் காளி. முகூர்த்த நேரம் நெருங்கியது. கிருஷ்ணா மீராவின் கழுத்தில் 3 முடிச்சு போட தயாரானான். முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்த ஒரு வீடியோல இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய்.